Good morning students. CSER Net December 2023 வந்த question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். Consider the following subset of R. U is equal to set of all x belongs to R where x square minus 9x plus 18 is less than or equal to 0 and x square minus 7x plus 12 less than or equal to 0. Then which one of the following statements is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் நம்பர் சிஸ்டம் ஆரில் ஒரு செட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. யூங்கிற செட்டு, இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த டூ இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூஸ். இப்படி நம்ம யூவை ஃபார்ம் பண்ணும்போது தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே இன்ஃபினிமம் ஆஃப் யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 5. செகண்ட் ஆப்ஷன் இஸ் இன்ஃபினிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 4. தேர்ட் ஆப்ஷன் இஸ் இன்ஃபினிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 3. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்ஃபினிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்க, யூங்கிற செட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் such that x square minus 9x plus 18 less than or equal to 0 and x square minus 7x plus 12 less than or equal to 0. இப்படி நமக்கு யூன்ற செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இந்த யூவில் உள்ள எக்ஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 18 less than or equal to 0. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த பாலினாமியல் செகண்ட் டிகிரி பாலினாமியல், இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆட் பண்ணால் நமக்கு -9. அப்போது 6 3s are 18 அப்படி நம்ம நோட் பண்ணலாம் இல்லையா. மல்டிப்ளை பண்ணால் 18, ஆட் பண்ணால் -9, அப்போது 3 6 இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ எப்படி நம்ம நோட் பண்ணலாம், x minus 3 into x minus 6 which is less than or equal to 0. இப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 3,6. இப்படி நம்ம இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது எக்ஸினுடைய வேல்யூ 3ம் 6ம் இருக்கும்பொழுது இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகும். அப்போ 3க்கும் 6க்கும் இன்பிட்வீன் வேல்யூ நம்ம எக்ஸை சூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த வேல்யூ, இந்த டூ டேர்மினுடைய ப்ராடக்ட் வந்து லெஸ் தென் 0வாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நம்ம டயக்ராமில் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 3 இங்கே 6 இப்படி நம்ம நோட் பண்ணும்போது நமக்கு ஃபிகர் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த இன்இக்வாலிட்டிக்கான ஃபிகர் இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா இந்த 3க்கும் 6க்கும் இன்பிட்வீன் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வலுக்கு வெளியில் நம்ம பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 3க்கும் 6க்கும் இன்பிட்வீன் வேல்யூ 4 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 - 3 நமக்கு 1 ஆகும். இங்கே 4 - 6 நமக்கு -2 ஆகும். 1 × -2 ஆகும். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஃபேக்டர் ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ 3 6 ஆகுது. இந்த 3 6 வேல்யூக்கெல்லாம் இந்த இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு 0 ஆகும். 3க்கும் 6க்கும் இன்பிட்வீன் வேல்யூஸ் நம்ம எடுக்கும்பொழுது லெஸ் தென் 0வாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது இந்த இன்டர்வல் 3,6 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஃபேக்டர் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், ஆட் பண்ணால் -7. இப்போ 3 4s are 12, 2 டேர்மும் நம்ம மைனஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ இதனுடைய ஃபேக்டர் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், x - 3 into x - 4 which is less than or equal to 0. இப்படி தான் நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ இங்கே இந்த 2 ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ 3,4. இப்போ இதையும் நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 3க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் உள்ள பாயிண்ட்ஸுக்கு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். 3க்கும் 4க்கும் அவுட்டரில் உள்ள பாயிண்ட்ஸுக்கு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலும் greater than or equal to 0வாக நமக்கு greater than 0வாக வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கவனிங்க, எந்த இன்டர்வலில் நமக்கு இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, 3,4ங்கிற இந்த இன்டர்வலில் செகண்ட் இன்இக்வாலிட்டி நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம், இன்டர்வல் 3,6ங்கிற இன்டர்வல் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த 2 இன்டர்வல் வேல்யூஸ் நம்ம எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த இன்டர்வல் எடுக்கும்பொழுது செகண்ட் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். நமக்கு வந்து யூன்ற செட்டு 2 இன்இக்வாலிட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ 2 இன்இக்வாலிட்டிஸும் எந்த இன்டர்வலில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா எது மினிமமாக இருக்கும், அதாவது இந்த 2 இன்டர்வலினுடைய இன்டர்செக்ஷனில் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ யூங்கிற செட்டை நம்ம எப்படி எழுதலாம், 3,4ங்கிற இன்டர்வல் இன்டர்செக்ஷன் 3,6. இப்போ இந்த 2 இன்டர்வலினுடைய இன்டர்செக்ஷனில் தான் நமக்கு யூங்கிற செட்டு, யூவில் உள்ள எக்ஸ் வேல்யூலாம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ யூ நமக்கு எப்படி நோட் பண்ணலாம், 3,4. அதாவது நமக்கு 5 எடுக்கும்பொழுது அந்த பாயிண்ட் வந்து இந்த இன்டர்வலில் மட்டும் இருக்கும், இந்த இன்டர்வலில் இருக்காது இல்லையா 5 6 எல்லாம். ஆனால் 3,4ங்கிற இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இந்த இன்டர்வல்லையும் நமக்கு இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்வல் வந்து 3,4. இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் நமக்கு யூங்கிற அந்த செட்டு ஃபார்ம் பண்ண முடியுது இல்லையா, அந்த 2 இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த செட்டினுடைய இன்ஃபிமம் வேல்யூ வந்து நமக்கு 3. இப்போ இன்ஃபிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 3. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா
தேர்ட் ஆப்ஷன் தான் இன்ஃபினிமம் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.